வெங்காயம் தக்காளி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். பன்னீர் பிரிஞ்சி செய்ய போகிறேன். பன்னீர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. வாங்க கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸை பற்ற வச்சாச்சு. குக்கர் நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில். நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக போதும்னு எடுத்துருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இந்தியா கேட் அரிசி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து போட்டுக்கலாம். இப்போது நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதுலாம். தயிர் எடுத்துருக்கேன். தயிர் போட்டு வதக்கிறேன். பிரியாணி மசாலா பவுடர் எடுத்துக்கலாம். பட்டை லவங்கெல்லாம் எதுவுமே போட வேணாம். காரம் கூட போட வேணாம். இந்த பிரியாணி மசாலாவை போட்டுட்டாவே போதும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பன்னீர் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. குக்கரை மூடிடலாம். கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். குக்கர் மூடிடலாம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் எடுத்துக்கிட்டுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புதினா இலையும் போட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. பன்னீர் பிரிஞ்சி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.